வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலக உள்ளதாக தகவல். முதல்வர் பதவியை கைப்பற்ற பாஜக தீவிரம். ஜனநாயகன் விவகாரம் தொடர்பாக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் விஜய். விஜயை பின்தொடர்ந்து விபத்தில் சிக்கி இளைஞர்கள் சிலர் படுகாயம். ஹிந்தி திணிப்பில் பாஜக எல்லை மீறி செயல்படுகிறது. சரியான பாடம் புகட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்ய காலம் உள்ளது. பேச்சுவார்த்தை சுமூகமாக உள்ளதாக செல்வ பெருந்தகை பேட்டி. அதிமுகவை வம்புக்கு இழுத்தால் விஜய் வாங்கி கட்டிக் கொள்வார். விஜய் மீது ஜெயக்குமார் கடும் கண்டனம். பீகார் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. 243 தொகுதிகள் கொண்ட பீகாரில் 202 தொகுதிகளை வென்று என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மேலவை உறுப்பினரான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகாரின் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் மீண்டும் மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதேபோல் பாஜகவின் சாம்ராட் சௌத்ரி மற்றும் விஜயகுமார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட நாடு முழுவதும் 37 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதை தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரான நிதிஷ்குமார் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும், பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாருக்கு பதிலாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனநாயகன் விவகாரத்தில் குரல் கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வருகிறார். இந்நிலையில் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தஞ்சை அருகே ஐயாசாமிப்பட்டி பிரிவு சாலை பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து தனி விமானத்தில் திருச்சி வந்த நிலையில் திருச்சியில் இருந்து சாலை மார்க்கமாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய விஜய், கிரிக்கெட்டில் கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார். எனக்கும் மக்களுக்கும் நடுவில் யாராலும் நுழைய முடியாது எனவும், வீட்டுக்கு வீடு விஜய் என்பது இந்த தேர்தலில் 100% நிரூபிக்கப்படும் எனவும் கூறினார். அடுத்த ஜென்மத்தில் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்க ஆசைப்படுவதாக கூறிய விஜய், நிலத்தடி நீரை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அடைந்தவுடன் உடனடியாக பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் விஜய். மேலும் ஜனநாயகன் விவகாரத்தில் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். சிஎஸ்கே வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே, டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். ஹிந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி ரயில்வே நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என இந்தியில் பெயர் சூட்டியிருப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதிபவன் என்ற பெயரை திணித்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதுவதாகவும், ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல்சக்தி ஆகி மாறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் சுய மரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என எச்சரித்துள்ள முதலமைச்சர், தமிழ், ஆங்கில பெயர்களிலும் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்களை இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இல்லையென்றால் தமிழர்களின் சூட்டை ஒன்றிய பாஜக அரசு உணர வேண்டி இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திமுக பாராளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, டி.ஆர். பாலு ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, கூட்டணியில் எந்த முறிவும் இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், கூட்டணியில் முறிவு இல்லை என்றும், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை எனவும் கூறினார். மேலும் இழுபறி நீடித்து வரும் நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சென்னை வந்துள்ளார். விமான நிலையத்திற்கு சென்று அவரை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, மேலிட அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும், கூட்டணியை உறுதி செய்ய காலம் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்று கூறியும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு யாரும் செல்லவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவை வம்புக்கு இழுத்தால் விஜய் வாங்கி கட்டிக் கொள்வார் என எச்சரித்தார். விஜய் முதலில் செய்தியாளர்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும், விஜய் எப்படி அழைத்தாலும் யாரும் கூட்டணிக்கு செல்லுவதில்லை எனவும் கூறினார். ஒரு ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அதனால் அவர் சொல்லித்தர தேவையில்லை. எப்படியெல்லாம் பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் அவர் தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்றேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்றேன். ஏங்க, ஒரு தடவையாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்க கேட்குறீங்க என்ன கேள்வினாலும், நான் ப்ரிப்பேர்டா இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்றேன்ல. அந்த மாதிரி விஜய் இங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாம ஏனோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல யாரு டைரக்டர்? ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் ஸ்கிரிப்ட்ல படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்பாங்க. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் தாக்குதலில் 181 குழந்தைகள் உட்பட 1097 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்தி வரும் தாக்குதல் 5வது நாளாக நீடித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் பறந்து ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள், விமான தாக்குதலை தடுக்கும் அமைப்புகள், ஆயுதங்கள் வைக்கப்பட்ட கிடங்குகள் ஆகியவற்றை தாக்கி வருகின்றன. கடந்த 28ஆம் தேதி இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இதில் ராணுவ தளம் அருகே உள்ள பள்ளியை சேர்ந்த மாணவிகள் உட்பட 165 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் டயர், சிடான் போன்ற பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் சுமார் 60 ரகசிய இடங்கள் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் படைகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளன. அங்கு ஆயுதங்கள் சேமிக்கப்பட்ட கிடங்குகள், ராக்கெட் ஏவும் தளங்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள் எல்லாம் குண்டு வீச்சில் சிதறடிக்கப்பட்டுள்ளன. இந்த இடங்கள் இஸ்ரேல் எல்லைக்குள் ராக்கெட் தாக்குதல் நடத்துவதற்கும் துருப்புகளை தாக்க திட்டமிடுவதற்கும் பயன்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு கூறியுள்ளது. ஈரானின் விமான பாதுகாப்பு அமைப்புகள் பெருமளவு அழிந்துவிட்டன. நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஏவுதளங்கள், ட்ரோன்கள், 17 கப்பல்கள் உட்பட கடற்படை பலம் கிட்டத்தட்ட முடங்கியுள்ளது. மேலும் இந்த போர் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் பல பகுதிகளில் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் இராணுவ இலக்குகளை முழுமையாக அடையும் வரை தாக்குதல்களை நிறுத்த மாட்டோம் என்று தொடர்ந்து அறிவித்து வருகின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதித் தேர்வை ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் முடிக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 26ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதியும் நிறைவு பெற உள்ளன. இதற்கிடையே தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 3வது அல்லது 4வது வாரத்தில் நடைபெற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் பெரும்பாலும் பள்ளிகளிலேயே அமைப்ப உள்ளதால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதி தேர்வுகளை முன்கூட்டியே முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.
மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேர்வுகள் நடத்தவும் 1 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் பொதுத் தேர்வு இல்லை என்பதால் தேர்வு நடைபெறும் தேதிகளை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் முடிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏப்ரல் 22 முதல் 24ஆம் தேதிக்குள் இறுதித் தேர்வு நடத்தி முடிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் 2வது வாரத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட உள்ளது. சென்னை பள்ளிக்கரணை பகுதிகளில் 25 கார்களின் கண்ணாடிகளை உடைத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை சாய் பாலாஜி நகர், பாண்டியன் நகர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் உலா வந்த மர்ம நபர் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரது காரின் பின்பக்க கண்ணாடியை கல்லால் உடைத்துள்ளார். இதேபோல் அப்பகுதி முழுவதும் சுமார் 25 கார்களின் பின்பக்க கண்ணாடியை மட்டும் குறிவைத்து மர்ம நபர் உடைத்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே நபர் கடந்த 2ஆம் தேதி பள்ளிக்கரணை காமக்கோடி நகரில் அவரது கைவரிசையை காட்டி இரவு நேரங்களில் கார்களின் கண்ணாடிகளை உடைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு சார். கொஞ்சம் கேமராவை சுற்றியும் லைட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தாங்களா இருக்கும். அது இல்லாமல் வந்து அந்த பகுதியிலலாம் அவங்களுக்கு வந்து அந்த நைட்டில் ட்ரிங்க்ஸு பண்ணுறதுக்கு பசங்க வந்து இடம் தேடி வராங்க சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் லேடிஸ்லாம் பயப்படுறாங்க. அது கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணால் நல்லா இருக்கும் சார். வந்த நபர் எப்படி இருந்தாரு? வண்டியில மைக் ஆமாம் சார். வந்த நபர் வந்து யங் ஏஜ் தான் சார் அவருக்கு. ஹெல்மெட் போட்டு முகம் தெரியல. 2 வீலர் தான் வந்தார். 2 வீலரில் வந்து நம்பர் பிளேட்டு சாயம் பூசியிருக்கு சார். நம்பர் பிளேட்டு தெரியல. வந்து என் வண்டி விட்டு இறங்கினவொடனே உடைக்கிறான், கிளம்பி போயினே இருக்கான் சார். இது வந்து கேமராவில் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் நேரில் பார்க்கல. கேமரா அந்த ஃபுட்டேஜ் வச்சு தான் நான் சொல்கிறேன். ராணிப்பேட்டை தோல் தொழிற்சாலை சுத்திகரிப்பு நிலையத்தில் விஷவாயு தாக்கி 4 ஊழியர்கள் மயக்கமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூர் பகுதியில் தனியார் தோல் மற்றும் ரசாயன கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த சுத்திகரிப்பு ஆலையில் ராணிப்பேட்டை, மாந்தாங்கல், சீனிவாசப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலை மற்றும் டேனலில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரானது குழாய் வாயிலாக தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குழாய் வாயிலாக கொண்டு வரப்படும் கழிவுநீர் தொட்டியில் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் 4 பேர் ஈடுபட்டுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் ஏழுமலை என்பவர் மயங்கினார். அவரை காப்பாற்ற அடுத்தடுத்து 3 பேர் சென்றபோது 4 பேரும் விஷவாயு தாக்கி மயக்கமடைந்தனர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் தொட்டிக்குள் இறங்கி 4வரையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வாலாஜாபேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவில்பட்டி வேலாயுதபுரத்தை சேர்ந்தவர் அலெக்ஸ். இவர் நாலாட்டின்புதூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது கோவில்பட்டி சிந்தாமணி நகரைச் சேர்ந்த ஸ்ரீ பாலாஜி என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இந்த விபத்தில் அலெக்ஸ் மற்றும் ஸ்ரீ பாலாஜி இருவரும் காயமடைந்தனர். தொடர்ந்து கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீ பாலாஜி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அலெக்ஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கம் விலை அதிரடியாக சரிந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதன் ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. நேற்று முன்தினம் கிராமிற்கு 950 ரூபாயும் சவரனுக்கு 7,600 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனிடையே நேற்று காலை தங்கம் விலை குறைந்திருந்தது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,25,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நேற்று மாலையில் தங்கம் விலை மேலும் குறைந்தது. அதன்படி சவரனுக்கு 1,480 ரூபாய் குறைந்து
1,23,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 265 ரூபாய் குறைந்து 15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 2,100 ரூபாய் குறைந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 295 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் போர் காரணமாக உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், கத்தார், ஜோர்டான், பக்ரைன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் சரமாரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மூடியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் உலகின் 20% எண்ணெய் வர்த்தகம் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி செய்கிறது. ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் எண்ணெய் தடைபட்டால் நாட்டில் எரிபொருள் விலை பெரும் உயர்வை சந்திக்கும் என கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலக உள்ளதாக தகவல். முதல்வர் பதவியை கைப்பற்ற பாஜக தீவிரம். ஜனநாயகன் விவகாரம் தொடர்பாக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார் விஜய். விஜயை பின்தொடர்ந்து விபத்தில் சிக்கி இளைஞர்கள் சிலர் படுகாயம். ஹிந்தி திணிப்பில் பாஜக எல்லை மீறி செயல்படுகிறது. சரியான பாடம் புகட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்ய காலம் உள்ளது. பேச்சுவார்த்தை சுமூகமாக உள்ளதாக செல்வ பெருந்தகை பேட்டி. அதிமுகவை வம்புக்கு இழுத்தால் விஜய் வாங்கி கட்டிக் கொள்வார். விஜய் மீது ஜெயக்குமார் கடும் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.